நிச்சயமாக ஆபிரகாம். பிறந்த 9 நாட்களான பச்சிளம் பெண் குழந்தையை தாயிடமிருந்து ஏமாற்றி கடத்தி சென்ற சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சென்னையில் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வாசலில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பொகலிவாகத்தை சேர்ந்த கீதா தேவராஜ் இருவருக்கும் திருமணமாகி கருவுற்ற நிலையில் பிரசவத்திற்காக தனது தாய் வீடு அமைந்துள்ள கொருக்குப்பேட்டை டிரைவர்ஸ் காலனி பகுதியில் கடந்த மாதம் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 9 நாட்களுக்கு முன்னர் வட சென்னை RSRM மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கீதாவிற்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் கீதாவின் உறவினர் இன்று இறந்து விட்டார் என்று துயர செய்தி வந்ததை அடுத்து கீதாவின் உறவினர்கள் துக்க நிகழ்வுக்கு சென்று உள்ளனர். அதாவது அவர்கள் கீதாவோடு அவரை பாதுகாக்க அங்க மருத்துவமனை இருந்த நிலையில் அவர்கள் துக்க நிகழ்ச்சிக்காக சென்றதால் தற்போது மாலை தீபாவை மருத்துவமனை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அடுத்து கையில் கை குழந்தையுடன் தனியாக இருந்த கீதா மருத்துவமனை வெளியே வந்துள்ளார். தனது தாய் வீடான கொருக்குப்பேட்டைக்கு டிரைவர்ஸ் காலனி செல்வதற்காக ஆட்டோ கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்த போது மருத்துவமனை வளாகத்தில் கடந்த ஒரு சில நாட்களாகவே அதாவது ஒரு பெண் ஒருவர் சுற்றித் திருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது அவர் குழந்தையை என்னிடம் கொடு, நீ ஆட்டோவை தேடு என கூறியதை எடுத்து குழந்தையை கீதா கொடுத்திருக்கிறார். தாய் வீடு செல்வதற்காக ஆட்டோவை சில அடி தூரம் நடந்து சென்று கீதா தேடிவிட்டு திரும்பி பார்த்தபோது குழந்தையை வாங்கிய பெண்மணி இல்லாததால் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கீதா அதாவது அந்த குழந்தை காணாத அதிர்ச்சியில கூச்சலிட்டு கண்ணீர் விட்டு கதறியதை பார்த்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தற்போது ராயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையை மீட்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு இருக்கக்கூடிய CCTV கேமராக்கள், அதே போல ஆட்டோ செல்லக்கூடிய அந்த பகுதி, அதாவது அந்த குழந்தை எந்த வழியில் அந்த பெண்மணி எடுத்து சென்றார், ஆட்டோவில் ஏறி சென்றாரா அல்லது ஒரு திட்டமிட்டு ஒரு கும்பல் குழந்தையை கடத்துவதற்காக வந்ததா, இது போன்ற கோணங்களில் ராயபுரம் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். ஆபிரகாம்.